தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தார். திமுக கூட்டணியில் திமுக, பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றன. ஆனால் ஆளுங்கட்சியான திமுக அந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. திருமாவளவன் தான் போட்டியிட்ட தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றார். 8 தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 8 தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. திருமாவளவன் மட்டும் வெற்றி பெற்றார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்து திருமாவளவன் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். திருமாவளவனுக்கு ஆதரவாக வாஜ்பாய், அத்வானி, சுஷ்மா சுவராஜ், ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர். அதேபோன்று காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவுக்கு திருமாவளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் வேலை பார்த்தனர். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் திருமாவளவன் கூட்டணி வைத்தார். பாஜகவின் ஆதரவுடன் தான் அவர் சட்டசபைக்கு சென்றார், வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது பாஜகவை மதவாத கட்சி என்றும் பாஜகவை ஆதரிப்பவர்கள் RSS பிள்ளைகள் என்றும் குற்றம் சாட்டுகிறார். இவர் ஏதோ மதச்சார்பற்ற ஒரு கட்சி போன்று இவர் செயல்படுகிறார். ஆனால் இவரே 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.